வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். பிளேஃபிட் அப்படிங்கிற இந்த கம்பெனியிலிருந்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ஹெட்செட்டுக்கான ரிவ்யூ பார்த்தோம். ப்ளூடூத் நெக் பேண்ட் ஹெட்செட்டுக்கான ரிவ்யூ பார்த்தோம். ஸோ ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னு அந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருந்தேன். நேற்று கூட நம்ம லக்ஷ்மி ராஜன் அண்ணா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. பிளேஃபிட் கம்பெனிலேருந்து ஒரு ஃபிட்னஸ் பேண்டு போட்டிருந்தாரு. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் அதே பிளேஃபிட் கம்பெனிலேருந்து ஒரு வாட்ச் பார்க்க போகிறோம். அதே ஃபிட்னஸ் பேண்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்மார்ட் வாட்சோட வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ராடக்டாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா, என்ன விலை, எல்லா விவரங்களும் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூவாக போய் பாருங்கள். ஓகே, ஸோ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். வாட்சோடைய டிசைன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ட்ராப் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராப்பாக இருக்குது. அப்படியே செயின் ஆக்சுவலாக சிலிக்கான் தான், ஒரு சிலிக்கான் ஸ்ட்ராப் தான் உள்ள கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு செயினுடைய பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. எண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது பக்கிள் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கிள் டைப்லேருந்து வர்ற அந்த ஹூக்கு பார்த்தீங்கன்னா பாம்போடைய நாக்கு மாதிரி ரெண்டு வந்து நிற்கிது. கண்டிப்பாக இந்த இது வந்து கீழே வளர்ந்து விழுறதுக்கான சான்ஸே கிடையாது. ஆனால் இந்த ஸ்ட்ராப்பை நீங்கள் மாற்றணும்னு நினச்சா கூட ஈஸியாக மாற்றிக்கலாம். ஒரே பட்டன் தான், அந்த பட்டனை எடுத்து விட்டிங்கன்னா வேறு ஸ்ட்ராப் கண்டு வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராப், அதாவது லோக்கலில் உங்களுக்கு வாட்ச் கடையில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராப் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து கூட இதில் போட்டுக்கலாம். சரி, மெயினான இந்த வாட்சோடைய ஹெட்டோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கும் மெட்டலும் கலந்த ஒரு டிசைன். ஃப்ரண்ட்ல இருக்கிறது கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2.5D கர்வ் கிளாஸ் எல்லா சைட்லையும். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறது வந்து அமேஸ்ஃபிட் பிப் அப்படிங்கிற வாட்ச் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச். அதில் வந்து ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்குது. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு மேலெலாம் வரும். ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வாங்க வேண்டியது அமேஸ்ஃபிட் பிப். ஸோ இதில் வந்து ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கிடையாது. பட் அந்த அமேஸ்ஃபிட் பிப்பை விட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி இதில் அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சைடில் இந்த பக்கம் ஒரு பட்டன், இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்குது. ஆக்சுவலாக இது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாது. டிஸ்பிளேலாம் நீங்கள் எப்போ நீங்கள் கையிலேருந்து இப்படி திருப்பி பார்க்குறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த டிஸ்பிளே ஆன் ஆகும். அதை இல்லாட்டி இந்த சைடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்துடும். AMOLED டிஸ்பிளே, ரொம்ப பிரைட்டான கலர்ஃபுல்லான ஒரு ஸ்கிரீன். வெளிச்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே கிளியரா கிறிஸ்பா எழுத்துக்கள் மற்றும் இதில் இருக்க அந்த ஐக்கன்ஸ்ல தெரிகிற மாதிரி உங்களுக்கு இந்த டிஸ்பிளே எல்லாம் பிரைட்டாகவே இருக்கு. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன் வரும். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து சைடில் அப்படி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக டச் ஸ்க்ரீனுங்க. சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஸ்போர்ட், ஹார்ட் ரேட், ரிலாக்ஸ், அப்புறம் அலாம் அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை ட்ராக் பண்ணுறதுக்கு. ஹார்ட் ரேட் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணுறதுக்கு. அலாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அலாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஸ்டாப் வாட்ச், டைமர், இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. அதே மாதிரி அப்புறம் ரிலாக்ஸ் அப்படிங்கிற செட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட டைம் 1 மினிட் 2 மினிட் ரிலாக்ஸ் ஆகிருக்கீங்கன்னா அந்த டைத்தில் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அமைதியாக ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஹோம் ஸ்க்ரீனில் இருந்து பாட்டம் அப் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஸ்டெப்ஸ் போயிருக்கீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கேலரிஸ் நீங்கள் பர்ன் பண்ணியிருக்கீங்க, எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கடைசி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த வீக்குக்கான டோட்டலாக உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே இதில் காமிச்சு விட்டுரும் உங்களுக்கு. ஹோம் ஸ்க்ரீனில் இருந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் தெரிஞ்சிடும். கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சைலன்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி மியூட் பண்ணலாம், அட்டன் பண்ண முடியாது. மற்றபடி உங்களுக்கு SMS தான் நோட்டிஃபிகேஷன் வரும். வாட்ஸ்அப் இல்லை எந்த அப்ளிகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இந்த வாட்சில் உங்களுக்கு தெரிஞ்சிருது. சைடில் இன்னொரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை வந்து அப்படியே மெனுலலாம் சர்ச் பண்ண தேவையில்லை. இந்த லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிரும். உதாரணத்துக்கு நான் வந்து டெய்லி வந்து ரன்னிங் மட்டும் தான் போய் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா ரன்னிங் செட் பண்ணிட்டேன் வச்சுங்களேன். அந்த லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். பின்புறத்தில் ஹார்ட் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, நல்லா வேலை செய்தா, அக்யூரேட்டா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்டெப் கவுண்டர் தான். இதில் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ இதுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் ஓரளவுக்கு அக்யூரேட்டா காமிக்குது.
ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஹார்ட் ரேட் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து அலர்ட் பண்ணணும். அந்த மாதிரி அலர்ட்டிங் மெக்கானிசம் இதில் கிடையாது. எவ்வளோ ஹார்ட் ரேட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்களாம் பார்த்து உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அக்யூரசி பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம 5 கிலோமீட்டர் ஓடணும்னு வச்சுங்களேன், ஒரு 3.5 கிலோமீட்டர் அப்படின்னு காமிக்குது. ஸோ அக்யூரசி அவ்வளோத்துக்கு பெர்ஃபெக்டாக இல்லை. தினமும் ஜாகிங் போயிட்டு இருக்காங்க, ரொம்ப சீரியஸாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் கவுண்டர்லாம் வாங்காமல் பேசாமல் ஜிபிஎஸ் போகிறதுனா அந்த அமேஸ்ஃபிட் பீப் வாங்குறது தான் பெஸ்ட். இல்லாட்டி இந்த Mi Band 4 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த Mi Band 4ல ஜிபிஎஸ் கிடையாது, ஆனால் மொபைல் ஃபோன் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா மொபைலினுடைய ஜிபிஎஸ் இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி Mi Band 4ல இருக்கு. மற்றபடி எந்த ஒரு பீடோமீட்டர் எந்த ஒரு ஸ்டெப் ட்ராக்கரை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு 100% அக்யூரசி கிடைக்காது. 70லேருந்து 80% வரை தான் அக்யூரசி இதில் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த பிளே ஃபிட்னுடைய வாட்ச்லையும் அவ்வளோத்துக்கு உங்களுக்கு அக்யூரசி உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிளேஃபிட் வாட்சோட சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். பிளேஃபிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை நீங்கள் கூகுள் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் வாட்சோட நீங்கள் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாட்சில் நீங்கள் பண்ணக்கூடிய உங்கள் வாட்சை கட்டிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இதில் வந்து ஹிஸ்ட்ரி மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸ்லீப், ஹார்ட் ரேட், அப்புறம் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, ஜாகிங் பண்ணுறீங்களா, ரன்னிங் பண்ணுறீங்களா, அப்புறம் அந்த வாட்சில் இருக்கிற பல செட்டிங்ஸ், அதாவது யூனிட்ஸ் படுக்கிறது, என்ன ஸ்போர்ட்ஸ் மோட் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, டைம் ஃபார்மேட் எப்படி இருக்கணும், நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் எந்தெந்த அப்ளிகேஷன்லேருந்து உங்களுக்கு வரணும், இந்த மாதிரி பல செட்டிங்ஸை இந்த அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களோட டேட்டா எல்லாமே கிளவுடில் சேவ் பண்ணிக்கும். ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து இன்னொரு மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் லாகின் பண்ண உடனே கிளவுடில் சேவ் ஆன டேட்டா பூரா ரிட்ரீவ் ஆகி வந்துடும். ஹானர் பேண்ட்ஸ் எல்லாம் கூட அதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி சில குறிப்பிட்ட வாட்சில் கொடுக்கறது நல்ல விஷயம் தான். இதுவரைக்கும் நான் பார்த்த எந்த அப்ளிகேஷன்லையும் இல்லாத இன்னொரு ஃபீச்சர் இருக்கு. பெண்களுடைய மாதவிடாய் மற்றும் கருத்தரிக்கும் சரியான நேரம் எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன்ல ஒரு ஃபீச்சர் இருக்கு. இதுவரைக்கும் பார்த்த நான் பல ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு பெருவாரியான ஆக்டிவிட்டி மோஸ்ட்லி அவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆண்களை சார்ந்து இருக்கும். பெண்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக எந்த ஃபீச்சரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சில் அந்த ஃபீச்சர் கொடுத்தது தம்ஸ் அப். பேட்டரி லைஃப் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு தாறுமாறாக வருதுங்க. பேட்டரி லைஃப் கிட்டத்தட்ட நான் இப்போ யூஸ் பண்ணி இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து 30 நாள் ஆயிடுச்சு. 30 நாளுக்கு அப்புறமா நான் சார்ஜே போடல ஒரு தடவை கூட. 45% இன்னும் பாக்கி இருக்குது இதில் சார்ஜ். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு அருமையான ஒரு பேட்டரி லைஃப் எனக்கு கிடைக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு மேக்னெட்டிக் மெக்கானிசம் உள்ள கொடுத்துருக்காங்க பாக்ஸுக்குள்ள. அப்படி போட்டோடனே சார்ஜ் ஆயிடுது. அதை பத்திரமா வச்சுங்க. ஏன்னா 45 நாள் சார்ஜ் நிற்கிதுங்கிறப்போ 45 நாள் நம்ம சார்ஜரை தேடுறப்போ சார்ஜர் வீட்டில் இருக்காது. இதுதான் எனக்கு பல நேரத்துக்கு நான் தேடுறதே நம்ம பொழப்பா போச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ரொம்ப ஒன்றும் சீரியஸான நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் கிடையாது, அத்லீட்லாம் கிடையாது. நான் ஒரு நார்மலான ஒரு வாக்கிங் போகிறதோ, அன்றாட நடக்கிற ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ணுறதோ, இல்லை டைம் பார்க்கறது, நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு வாட்சோடைய வடிவத்தில் எனக்கு ஒரு ஸ்மார்ட் பேண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிளேஃபிட் ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். விலை பார்த்தீங்கன்னா 3000 ரூபா தான். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அமேஸ்ஃபிட் பீப் வந்து ஜிபிஎஸோட பொருந்தது வந்து 5000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. பட் எது நீங்கள் வாங்கணும்னு உங்களுடைய யூசேஜை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட், இந்த பிளேஃபிட்னுடைய ஸ்மார்ட் வாட்சை வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். சரி, இந்த வாட்சை கையில் ஆட்டி பேசிகிட்டு இருக்கே, கையில் என்ன இன்னொன்று கட்டியிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வேற வாட்சு. இது சரி என்னன்னு அப்புறமா சொல்கிறேன். அந்த வீடியோவில் அடுத்த வீடியோவுக்கு காத்துருங்க.